ஹுய்தி என்றொரு ஜென் குரு இருந்தார். அவர் தன் தோளில் எப்போதும் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து செல்வார். அதில் என்னென்னவோ விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஊரிலும் குழந்தைகளை பார்த்தால் அதிலிருந்து இனிப்புகளை எடுத்து வழங்குவார். ஒரு முறை இன்னொரு ஜென் குரு எதிர்பட்டார். ஜென் என்றால் என்ன? ஹுய்தி உடனே தன் மூட்டையை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்து நின்றார். ஜென்னின் நோக்கம் என்ன என்று அடுத்த கேள்வியை வீசினார் அந்த குரு. ஹுய்தி கீழே போட்ட மூட்டையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு நடந்தார். நீங்கள் யோகாவில் சாதிக்க நினைத்தால் சட்டென்று உங்கள் பாரத்தை கீழே இறக்கி போட தயாராக இருக்க வேண்டும். பாரத்தை சுமந்து கொண்டு ஒருபோதும் மேன்மை நிலையை அடைய முடியாது. எப்போது இருப்பதை கீழே போட தயாராகிவிட்டீர்களோ அதற்கப்புறம் அது சுமையாக இருக்காது. அதனால் அதை மீண்டும் நீங்கள் சந்தோஷமாக தூக்கிக் கொள்ள முடியும். நாளைக்கு நான் போய்விட்டால் என் மனைவி என்ன ஆவாள், என் கணவர் என்ன ஆவார், என் குழந்தைகள் என்ன ஆகும்? இப்படி எத்தனை கேள்விகள் உங்களிடத்தில். உண்மையில் யாருக்கும் எதுவும் நேர்ந்து விடாது. சில முட்டாள்கள் வீறிடுவார்கள், சில முட்டாள்கள் ஆழ்வார்கள். அவர்களும் ஒரு நாள் இறந்து போவார்கள். சிலர் தங்கள் வாழ்நாளுக்காக செய்து கொள்ளும் ஏற்பாடுகளை பார்த்தால் அவர்கள் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்க வந்தவர்கள் போல் தோன்றும். அது வடிகட்டின முட்டாள்தனம். இதனால்தான் துன்பங்களும் புகார்களுமாக வாழ்க்கை தடுமாறுகிறது. அன்பு மட்டுமல்ல, உங்கள் அழுகை, சிரிப்பு எல்லாமே அடக்கப்பட்டு குறிப்பிட்ட அளவை தாண்டுவது இல்லை. எல்லா செயல்களும் கணக்குகளின் அடிப்படையில் அமைகின்றன. கட்டாயத்தின் பேரில் இப்படி செயல்புரிகையில் செய்வது எல்லாம் சுமையாகத்தான் இருக்கும். விழிப்பு உணர்வோடு வாழ்கையில் அதே செயல்கள் சுமையற்றவையாக மாறிவிடும். இதைத்தான் மூட்டையை சுமப்பதிலும் கீழே போட்டதிலும் மீண்டும் எடுத்துச் சுமப்பதிலும் தெரிவித்தார் ஹுய்தி. காணொளியை தொடர்ந்து பார்த்த உங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புதிதாக வருபவர் என்றால் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள்.